அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இப்போ மதிய உணவுக்குத்தான் தயாராகி கொண்டிருக்கின்றோம். இது தக்கீனோன்னு சொல்கிறது தீக்கோழி, அதாவது தீக்கோழி. தீக்கோழி தான் மதியம் சமைக்க போகிறோம். அதனால் இந்த இறைச்சியை இப்போ வெட்டப்போம். தோலை உரிச்சு போட்டு ஒரு துண்டு அப்படியே துடையிலே ஒரு துண்டு, ஒரு எலும்பு தான் இருக்கு நடுவை. அதை எடுத்தால் கொழுப்போல் வெள்ளை மாதிரி கிடக்குது எல்லாத்தையும் பாந்து எடுத்துட்டு இப்படியெல்லாம் வடிவேன் தோலை எடுத்துட்டு வடிவா தோல் எடுத்துட்டு என்ன சின்ன பார்க்குற என்ன நடக்குதுன்ட்டு கட்டி பார்த்துட்டு போகிறார். சிறிது நேரம் கழித்து பார்ப்போம் துண்டாடே. இப்போ பார்ப்பீங்கன்றா இப்படி ஒற்றை எலும்பு தான் வந்திருக்குது. இந்த எவ்வளோ இறைச்சிக்கும் இதை ரெண்டாக தூக்கி போட்டு இதையும் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது சின்ன சின்ன துண்டாக வெட்ட போகிறேன். வெள்ளையாக கிடந்தால் எல்லாம் வெட்டி எறிஞ்சு போட்டு சவ்வு அது கொஞ்சம் பெரும். இப்படி நான் எல்லாம் வெட்ட போகிறோம். வெட்டி முடிய பார்ப்போம். இறைச்சி எல்லாம் வெட்டி முடிஞ்சு விட்டது. இப்போ சமையலுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு சங்கீதா வரணும். சங்கீதா சமைக்க போகுது இறைச்சி. சிறிது நேரம் கழிச்சு பார்க்கலாம். இப்போ பார்ப்பீங்கன்னு சொன்னால் நான் வெட்டின தாக்கினோம். நாங்கள் மஞ்சள் தூளல் உப்பெல்லாம் போட்டு அவிய விட்டுருக்கு. இப்போ சமையல் ஆரம்பிக்க போகிறோம். காப்பா போடுங்கோ. ஓகே, போட்டாச்சு. சிறிது நேரம் கழிச்சு பார்க்கலாம். இப்போ நாங்கள் எங்களோட இறைச்சி அடுத்த காட்டு சட்டிக்கு மாற்றியாச்சு, வடித்து மூட்டியாச்சு. வடிவா என்னல காயணும் போட கடுமா. ஓகே, மாற்றியாச்சு. இப்போ நாங்கள் சும்மா பாட்டி எடுத்து தானே சமைக்கிறது நடுக. இப்போ அதே மாதிரி எடுத்து வச்சிருக்கு. சங்கீதா சிரிச்சு கொண்டு நிற்கிது. இன்றைக்கு சங்கீதாண்ட சமையல். நான் இப்போ வெளியில் போகிறேன். குளிச்சு மொழகி ஏற்று என்ன சாப்பிடணும். இப்ப சமைக்கணும். 10 மணிக்கு வெளியில இறங்குறீ. வேலைக்கு போகணும். நாங்க வெளி சுத்த போறோம். சங்கீதா வேலைக்கு போகும்போது சமைச்சு வச்சுட்டு அவ சுத்தி கொண்டு வர சாப்பிடலாம். ஓகே, அப்ப நீ இப்ப சமையல் ஆரம்பி. அங்கே தேத்த அண்ணி வச்சிருக்கு. சாயத்தை போட்டு ஒரு பாலை குடிக்கலாம். நான் குளிச்சுட்டு வர போறேன். சரியா? ஓகே, சிறிது நேரம் கழிச்சு பார்க்கலாம். இப்ப இங்க இறைச்சி வாட்டி கொண்டிருக்கிறது. அவிச்ச இறைச்சிய கொஞ்சம் ஒலி பண்ண விட்டு வாட்டி எடுத்தோம். வாட்டி எடுத்தா தான் இந்த தக்கினா கோழி சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கு. இல்லாட்டி அது ஒரு மனமும் தானே இப்போ சாப்பிடலாம். இப்படி இறைச்சியை வாட்டி நீங்கள் சொன்னால் இறைச்சி நல்லா இருக்கும். இடுக்கு இல்லாமல் நல்லா இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கு தான் நான் வாட்டுறேன். அதை பார்த்தீங்கன்னா நான் வதக்குறதுக்கு பச்சை மிளகா போட்டேன்னா அது தெறிக்கும். வெங்காயத்தை போடுவோம். விலை காய்ஞ்சது கட்டி அதால் டக்குண்டு வளரும். வெங்காயம் வதங்கின பிறகு பார்ப்போம். இன்றைக்கு பான் கோழி தான் சமையல். சண்டே ஸ்பெஷலாக நாங்கள் சமைக்கிறோம். இன்றைக்கு வேலைக்கு 8:30 வாங்கியாச்சு. சொன்னால் இன்றைக்கு
எல்லாரும் வெளியில் சின்ன பேர் மியூசிக் ப்ரோக்ராம் இருக்குங்கிற விட்டு பின்னால் தான் நான் வேலைக்கு போகணும். பக்கத்தில் சமைச்சிட்டு போனால் தான் அவையல் வந்து நாங்களும் வந்து சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். பிறகு வந்து சமைச்சிடலாம், நேரம் போனால் சமைக்கலாம். அன்றைக்கு விடியவே ஆரம்பிச்சிட்டோம். சிறிது நேரம் கழித்து பார்ப்போம். வெங்காயம் குழம்புக்கு நான் பெருஞ்சீரகம் வெங்காயம் பதங்கினா பிறகு இஞ்சி பேஸ்ட்டு எல்லாம் போட்டு வதக்கி, மற்றது தக்காளி பேஸ்ட்டும் போட்டு வதக்கிட்டேன். இனி நான் தூள் சேர்க்க போவேன். தேவையான அளவு தூளை சேர்த்துட்டு அங்கால அடுத்த லட்சியம் ஒரு வதங்கிட்டுது, இன்னொரு வதங்க விட்டுருக்கு. இதால் தூளை சேர்ப்பேன். இதால் பால் கொதிக்குதில்ல இருக்கும், பாலமை இன்னும் சாப்பிட இல்லை, தான் சாப்பிட்றதுக்கு பால் வச்சிருக்கு. எல்லாரும் குளிக்கணும், குளிச்சுட்டு வரட்டும். 4 கரண்டி கூட காணும் கணக்கப்புறம் கருவேப்பிலை நான் இல்லை ஏதாவது சேர்க்கையில் இதில் சூடில் வருது கருவேப்பிலை, அதை போடலாம். காஞ்ச கருவேப்பிலை கருவேப்பிலை தட்டுப்பாடு வரது இல்லையா, இங்கேயும் இருக்குது. இங்கே இனித்தான் இலவுதிர் காலம் தானே, இப்போ இனி தலைக்குது. அப்போ இனித்தான் இந்த இடத்தையும் வருங்கிறது, அதால் வாங்க முடியவில்லை. இப்போ நாங்கள் இந்த தண்ணியில் கொஞ்சம் அவிச்ச தண்ணி வந்துட்டு கிளறி விடுவோம். ரெடி ஆக்கினாத்தான் இந்த எலும்பு கிடந்தது தபான் கோழின்ற எலும்பையும் போட்டுருவோம். அது நல்லா இருக்கும் குழம்புக்கு போட்டு. தண்ணியை ஊற்றுவோம். கொஞ்சம் வதங்கட்டும், வதங்கினா பிறகு பார்ப்போம். இப்போ இந்த தூளுக்கு எல்லாம் கொதிக்குது. மல்லித்தூள் கொஞ்சம் சேர்த்து, மல்லித்தூள் சேர்த்தா தான் அந்த தூள் கணக்கான உரைப்புக்கு பெறும் இல்லை, நல்லா உரைக்கும். இது சாப்பிடலாம், அடிச்சும் பெறும் மல்லித்தூள் போட்டால். அதால் நான் சேர்க்கிறேன், நானே திடி வச்சிருக்கிறேன். அப்போ தான் போடுறேன். நல்லா இருக்கும், எனக்கு கறி நல்லா சூப்பராக இருக்கும். அவிச்ச தண்ணி முழுக்கெல்லாம் விட்டுட்டேன். குழம்பு ரெடி ஆகட்டும், கொஞ்சம் கொதிச்சு வரட்டும், மூடி போட்டு வைக்க வேண்டும். இஞ்சாத பார்த்தா வச்சு எல்லாம் பொரிஞ்சு நிப்பாட்டில் மஞ்சள் தூக்கி இஞ்சி போட்டுட்டு பூவாவோ கத்தரிக்காயை வெட்டி வெள்ளைக்கறி வைக்க உடம்பு வைக்க மாட்டோம். ரெடி ஆயிடுச்சு. பொரியலும் வேணுமா மட்டும் பொரியல் நடக்குது. உள்ளேயும் போட்டு பிரட்டி ஆச்சு. இஞ்சால குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு நான் கடைசியாத்தான் இந்த என்ன வாசனத்துக்கு அவியங்கள் அடித்து வச்சிருக்கேன், கீழக்க கருவாவை அதை போடுறேன். வாசனை இருக்கும், கொஞ்சம் இதுக்கும் போடுவோம், பொரியலுக்கும் காணும் வேண்டாம். கறி ரெடி ஆயிடுச்சு. கத்திரிக்காய் கழுவி வைப்போம், டக்கு நேரம் போகுது. வச்சு கேக்கில் பார்த்துக்கிறேன். இப்போ எங்கடா கோவா மிஸ்டேக்கும் வதங்கி கொண்டிருக்குது. அது முதல் நான் உப்பு
நான் வீடியோவில் காட்டியிருப்பேன் தானே. உப்பு புளி தேசி புளி உப்பு மிளகு 2 பச்சை மிளகா உங்களுக்கு அரைத்துக்கு போடலாம். இது கொஞ்சம் இன்றைக்கு மஞ்சள் கொஞ்சம் போட்டேன். நல்ல மஞ்சள் வந்து அப்போ அப்படியே கொஞ்சம் நேரம் ஊற வச்சு நான் ஊற வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டு அப்படியே நீ இதை பிரட்டி எடுக்க வேண்டியதுதான். இதுதான் இந்த வெங்காயம் வெங்காயம் போட்டுவேன். எல்லாம் போட்டு தாளிக்கிறேங்க. அப்படியே அது உப்பும் புளியிலேங்க வந்து ஊறி நல்ல ஒரு டேஸ்ட்டாக வரும். நீங்களும் செய்து பார்க்கலாம். செய்து பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணலாம் எப்படி இருந்தாண்டு. இப்போ நாங்கள் இப்போ 2-3 முறை செய்துட்டேன். முதல் செய்கிறேன் இவர் பெருசாக இவர் விருப்பம் இல்லைன்னு சொல்லுவார். அது நல்லா இருக்காது வேண்டாம்ன்றவர். நான் செய்து பழகி இப்போ செய்யண்டா போக மாட்டுவார். இப்போ செய்ய சொல்லி அப்போ அதால் நல்ல விருப்பம். அப்போ நல்லா இருக்கும். இப்போ இறைச்சி கறிகளோட சாப்பிட நல்லா இருக்கும். மிளகறிக்கு நல்லந்தான், இறைச்சி கறிக்கு தான் இதை பெருசாக செய்கிறவ. இதை எங்கள் அம்மா சொல்லி தந்தது தானே. இப்போ இதை நல்லா வதங்கி விரட்டு. இப்போ சரி நேரம் கழித்து பார்ப்பேன். நான் டீ குடிக்க போகிறேன். முட்டையை அவிக்கிறதெல்லாம் பிறகு தான். ஏன்டா காரத்தை வச்சுட்டு வந்துட்டு முட்டையை போய் எடுத்து கொண்டு வர நேரம் போயிடும். கூட்டின மணியை கூட்டின போட காணையில் நானும் வலிக்கிட போகிறேன். கத்திரிக்காய் அவிஞ்சிட்டுது, பொரியல் பொரிச்சாச்சு, கறி செய்தாச்சுது. இந்த கோவா பிரட்டி எடுத்தால் சரி. அதுக்கிடையில் நான் சாப்பிட்டு வலிக்கிட கோவா பிரட்டு வந்துடும். நாங்கள் பிறகு எல்லாம் வேலையெல்லாம் வந்தா பிறகு என்னென்ன சமைச்சதுன்னு சொல்லி பார்ப்போம். பிறகு இப்போ பாப்பிங்கன்னு சொன்னா தெரியும் சங்கீதா கடையில் பேருந்து விட்டுட்டு போட்டுது. நாங்கள் வந்து இப்போ தான் பள்ளிக்கூட அலுவலெல்லாம் இருந்தது தானே, பிள்ளைன்ற ப்ரோக்ராம்னு சொல்லி கற்றுறதுனால அப்போ அங்கே போய் எல்லாத்தையும் முடிச்சு கொண்டு இப்போ வந்து தான் முட்டையை அவிச்சு சோறு போட்டு மிச்சத்தை எல்லாத்தையும் சுடுவாட்டி இப்போ வச்சிருக்கு. இப்போ வாப்பிங்கன்னா தீக்கோழி தக்கிக்கணும். அதுலேயே ஒரு கொஞ்சம் பிரட்டல் பொரியல், இது வந்து குழம்பு, இது கத்திரிக்காய் வாழைக்காய் வெள்ளைக்கறி வச்சிருக்கு. இது சங்கீதா செய்த மிஸ்டேக்னு சொல்லி தெரியும். கோவாவில் அரிஞ்சு தேசிக்காய் புளி உப்பு பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு ஊற வச்சுட்டு செய்தது. அதோட நான் மிச்சத்தை கொஞ்சம் தள்ளி எனக்கு கேரம் வேணும்னு சொல்லி மாசு கருவாடு உடந்து அப்போ கொஞ்சம் போட்டு மாசு கருவாடு எல்லாம் போட்டு செய்து வச்சிருக்கிறேன். எனக்கு கேரம் வேணும் எனக்கு. அப்போ கேரத்துக்கு அண்ணியை விளைஞ்சுதான். இதுதான் எங்களோட மதிய உணவு இன்றைக்கு ஸ்பெஷலாக சமைச்சிருக்கு சங்கீதா. இந்த சாப்பாடு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் சமைச்சு சாப்பிடுங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எல்லா வீடியோவும் பார்க்குறீங்க இல்லையான்னு சொல்லல. சில பேர் வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. முதல் தடவை வாரம்டா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு அது ஒரு அதாக இருக்கும், ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கும். வந்து நாங்கள் இதை என்ன செய்தாலும் என்றதை சொல்லிக்கொண்டு இத்துடன் இந்த காணொலியை நிறைவு செய்து கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு நல்ல காணொலியூடாக சந்திப்போம். பாய்.